அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். தூரம் பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள், மாற்றுத்திறனாளியின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகள் வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் 1000 வர வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கடைகளில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தாவேகா அரசு தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரை ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும். அதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வருகிற தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் 21 வயது முதல் 60 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபாயும், 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு 3000 ரூபாயும் வழங்குவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசு ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வர பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதாவது சர்க்கரை, தூரம்பருப்பு மட்டுமின்றி ரேஷன் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே பாதுகாப்பான முறையில் பாக்கெட்டுகளாக மாற்றி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் தரம் குறைவு, எடை குறைப்பு உள்ளிட்ட பிரச்சனை தீரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விதிகளில் புதிய மாற்றங்களை அறிவித்துள்ளது. புதிய திட்டத்தின்படி தகுதியான பயனாளிகளுக்கு ஒருவருக்கு 7 கிலோ வரை இலவச அரிசி வழங்கும் நடைமுறை குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ரேஷன் தொடர்பான சரிபார்ப்பு மற்றும் ஆவண புதுப்பிப்பு உள்ளிட்ட பணிகளை ஜூலை 13ஆம் தேதிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய விதிகளால் பயனாளிகள் தங்களது விவரங்களை உரிய காலக்கெடுவுக்குள் புதுப்பிக்க வேண்டியது அவசியமாகி உள்ளது. நன்றி, வணக்கம்.